அதை தாண்டி வந்து ஒரு ஒரு உயிரை எவ்வளோ மதிக்கிறான்றது தான் இந்த கேரக்டருடைய ஒரு ஒரு சாப்பிட்றானா இல்லையா. நம்ம நிறைய ஆம்புலன்ஸ் டிரைவர் பார்த்துருப்போம், நிறைய நல்ல டைலாக் எழுதியிருக்காரு டைரக்டர். என்னென்னா, ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா கடவுளை கும்பிட்டுட்டு நம்ம வழி விடுவோன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. காரணம் என்ன? இல்ல வந்து உங்க ஃபேமிலியில இருக்க நம்பர்ஸால வந்து இதை எடுத்தீங்களா? அவரு இல்லைங்க, ஸ்கிரிப்ட் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது நான் நம்புகிறேன் என்றைக்குமே. அது நான் நிறைய புது டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இருக்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் தான் இந்த படத்துலையும் அவரால் பண்ண முடியும்னு ஒரு விஸ்டம்லாம் படித்ததுனால எனக்கு அந்த ட்ரில் தெரியும், எதுலெல்லாம் போட்டு அவரை வாட்டி எடுத்திருப்பாங்க அப்படின்ற ட்ரில் தெரியும். நானும் அதான் படித்தேன். ஸோ அதனால அவர் தகுதியானவர்னு நினச்சேன். இதுல ஒரு லாங்குவேஜ் வர நீங்க புதுசா கத்துருப்பீங்க. எனக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல அந்த சீன்ஸுக்கு மட்டும் இதை பண்ணா போதும் அப்படின்னாங்களா? அதை வந்து நான் நாளைக்கு நீங்க கேட்டீங்கன்னா அந்த பதில நான் கரெக்டா சொல்றேன். ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கட்டும். ஓகே, ஏற்கனவே அப்பா மகன் நடிச்சீங்க, இப்போ அப்பா பொண்ணா நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏற்கனவே அஜித் சார் வந்து இதில் கலக்கிருந்தார் அந்த சென்டிமெண்ட். ரெண்டாவது இதுலயும் அதே மாதிரி அந்த சென்டிமெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆடியன்ஸ்க்கு நிறைய கனெக்ட் ஆகும். ஆமா ஆமா, கண்டிப்பா. அது ரொம்ப ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இல்லையா. அப்பா மகளா இருந்தாலும் சரி, அம்மா பையனா இருந்தாலும் சரி, அப்பா பையனா இருந்தாலும் அதை வந்து நம்ம நிறைய நல்ல படங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த எமோஷனை பேர் பண்ண படங்கள். சைரனும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகுன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸில் சில விஷயம் புரிய வைப்போம், டயலாக்ல சில விஷயம் புரிய வைப்போம், சில விஷயம் வந்து ஆங்கிள்ஸ்லேயே புரிய வைப்போம். இது வந்து ஒரு நல்ல ஒரு டீம் சேர்ந்துருக்கு. இது எல்லாமே நல்லா செய்யக்கூடிய ஒரு டீம் சேர்ந்துருக்குன்னு நான் நம்பி தான் இந்த டீமை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அந்த டீம் டெலிவர் பண்ணுமா இல்லையான்றது ஆடியன்ஸ்ல. ஜெயம் ரவி நான் வந்து லவர் பாயா பார்த்துருக்கோம். எல்லா பெண்களும் உங்களுக்கு விரும்புவாங்க. தேங்க்யூ. சரிங்களா? இப்போ வந்து ஏஜ்டா நடிச்சிருக்கீங்க. உங்க வைஃப் என்ன சொன்னாங்க, என்ன ஃபீல் பண்ணாங்க? ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எதுவும் ஃபீல் பண்ணல, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. டெய்லி காலையில எழுந்திரிச்சு அந்த வெள்ளத்தாடியோட ஊர் சுத்திட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வரும்போதே ஒரு இப்படி பார்ப்பாங்க, என்ன யோசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, வேலையில ஒழுங்கா இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து என்ன ஃப்ரீயா விட்டாங்க. சரி இப்போ பண்றது பண்ணு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ப்ரெஸ் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த லுக்கை பத்தி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா கட்டி பிடிச்சி சொல்லும் போது நம்ம பண்ணது கரெக்டு தான் எண்ணம். கீர்த்தி சுரேஷ் வராத காரணம் இங்கேயா? பாம்பேல ஷூட்ல இருக்காங்க கீர்த்தி. ஹிந்தி அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அதனால பிரேக் பண்ணி வர முடியல. அடுத்தடுத்த மீட்டிங்ல நம்ம கண்டிப்பா